அன்பான கும்பராசி நேயர்களே, இந்த 2026 மார்ச் மாதத்தில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு வந்திருக்கிறதால உங்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி தொடங்கி இருக்கு. இந்த காலகட்டம் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சில பிரிவுகளையும் சோதனைகளையும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். சில ஜோதிட சூட்சுமங்கள் தெரியாத காரணத்தால் குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் காதலிக்கக்கூடியவர்களுக்குள்ளேயும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், புரிதல் இல்லாமல் போகிறது. உயிருக்கு உயிராக நேசித்தவங்களையே அந்த வாழ்க்கையவே வெறுக்கிற மாதிரியான சில செயல்களை யோசிக்காமல் அவசரப்பட்டு செய்கிற மாதிரியான சூழ்நிலைகளும் அமையும். தான் தப்பு செஞ்சிட்டோம், கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம், விட்டு கொடுத்து போயிருக்கலாம் அப்படின்னு உடனே அவங்களுக்கு புரியாத நிலைமையிலும் இருப்பாங்க. இது அவங்க குத்தம் இல்லை. எந்த சூழ்நிலையில் அவங்க இப்படி பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத ஒருத்தருக்கொருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அதனால் சின்ன சின்ன பிரிதல்கள் வருது அப்படின்னா அதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும். இது நாள் வரைக்கும் இருந்த மன கஷ்டம், ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கி நீண்ட நாளாக எதிர்பார்த்த நிம்மதியும், புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கணும், பண வரவு இருக்கணும், குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கணும், பொருளாதார நிலை உயரணும் மற்றும் சொத்து சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும், எந்த மாதிரி செயல்களை செஞ்சால் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் முழுசாக பார்க்க போகிறோம். கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு இந்த பாத சனி காலத்தில் உங்களுடைய குடும்பத்தில் உறவினர்களுடைய வருகை இருக்கும். ஒருத்தருக்கொருத்தர் ஆதரவாக இருப்பாங்க. உங்களுடைய நிதானமான பேச்சு மற்றும் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறதும், குடும்ப உறவுகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமை கூடும். அதிலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முழுசாக தெரியாத விஷயத்தை பற்றி எந்த ஒரு குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் அவதூறாக பேசுகிறதோ, குறைகள் சொல்கிறதோ, அதிகப்படியான அன்பால் ஆதங்கப்பட்டு பேசுகிறதோ நீங்கள் தவிர்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் அவங்களுடைய நல்லதுக்கு தான் சொல்லுவீங்க. நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில நல்ல விஷயங்களை செஞ்சாலும் அது மற்றவங்களுடைய பார்வையில் தப்பாக தெரியும். அதனால் நீங்களாகவே வலிய போய் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னாடி நின்று செய்யக்கூடாது. ஒரு இடத்துல அவசியம் ஏற்படுது, வேற வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் குடும்ப உறுப்பினர்களுடைய கருத்தை கேட்டுட்டு நீங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம். வேலை மற்றும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க. ஓய்வில்லாமல் ஓடி ஆடி வேலை செஞ்சுருப்பீங்க. உங்களுடைய வருமானமானது பற்றாக்குறையாகவே இருந்திருக்கும். பல நேரங்களில் உங்களுடைய கைக்கு காசு வர்றது தெரியும், அது எப்படி செலவாகுது அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த பண கஷ்டங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ம சனி விலகி இருக்கிறதால ஆரோக்கியத்தில் இருந்த தடைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். நீண்ட காலமாக இருந்த நோய் பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய வீட்டை சுற்றி இருக்கிறவங்களோட சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்பட்டு சண்டைகள் வரலாம். அதனால் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு கடந்து போகிறது உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். இனி வரக்கூடிய 2.5 ஆண்டுகளும் சனி பகவானுடைய பார்வை 3, 7, 10ஆம் வீடுகளில் பதியுது. இந்த 3வது பார்வை உங்களுடைய சுகஸ்தானத்தை குறிக்குது. குறிப்பாக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் கவனமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா பரம்பரை சொத்துக்கள் எல்லாமே உங்கள் பேருக்கு மாறும். புதிதாக வீடு, மனை, நிலம், விவசாய பூமி எல்லாமே வாங்குவீங்க. அதனால் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள்கிட்ட நீங்கள் எப்பவும் அன்போடு நடந்துக்கணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முன்கோபம் மற்றும் அவசரப்பட்டு செய்யக்கூடிய சில செயல்கள் காரணமாக இதையெல்லாம் இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதற்கு பிறகு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி தான் இந்த சொத்துக்களை எல்லாம் நீங்கள் திரும்ப பெற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பொறுமையோடு காத்திருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பூமி வசப்படும். சனியினுடைய பார்வை உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற போகிறதால உங்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் வேலையில் நிதானமான முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் தோல்வியில் முடிகிற மாதிரி இருந்தாலும் போராடித்தான் ஜெயிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பாதியில் விட்டுறக்கூடாது. விடாமுயற்சியோடு நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அதுக்கு அடுத்ததாக சனியினுடைய பார்வை 10வது வீடான லாபஸ்தானத்தில் விழுகிறதால
தொழிலில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இது வரைக்கும் முடங்கி கிடந்த தொழில் வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். என்னதான் இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு சில இடங்களில் தாமதங்களும் தடைகளும் வந்தாலும் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய சூரிய பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சிகள் மற்றும் சுக்கிர பெயர்ச்சிகள் காரணமாக உங்களுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு உடனே நடக்கலை அப்படின்னு நினைக்காதீங்க. குறைஞ்சது ஒரு 6 மாதத்திற்கு பிறகு உங்களுக்கான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் நம்பிக்கையோட மனசில் நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் இன்றிலிருந்து நீங்கள் செய்ய தொடங்கணும். இந்த 2026ஆம் ஆண்டில் சனியினுடைய வக்ர நிவர்த்தி, குரு பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சிகள் மூலமாக நல்ல பலன்களும் எதிர்பாராத முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு உடனே நடக்கலை, எதுவுமே கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படாமல் உங்களுடைய கடமையை எப்பவும் போல் செஞ்சுட்டு வாங்க. சனி பயிற்சியால் தாமதமாகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு 6 மாதத்திற்கு பிறகு நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்கள் எவ்வளவு விஷயங்களை இழந்திருந்தாலும் அதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் கொண்டு வருவீங்க. குரு பயிற்சிகள் மூலமாக பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த தொழில், வியாபாரம் மற்றும் வேலையில் படிப்படியான முன்னேற்றம் கிடைக்கும். சுக்கிர பயிற்சிகள் மூலமாக வீடு, வாகனங்கள் எல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்லாமல் ராகு கேது பயிற்சிகளும் நடக்க இருக்கிறதால சிலர் நினைப்பாங்க, ராகு கேது பயிற்சியில் நமக்கு என்ன நல்ல விஷயம் நடக்க போகுது, ஒரே கெட்டது தான் நடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாருக்கும் அப்படி நடக்கிறது இல்லை. இந்த ராகு கேது பயிற்சி காலத்தில் உங்களுக்கு நீண்ட காலமாக இருந்த உடல் பிரச்சனைகள் அப்படிங்கிறது முழுசாகவே நீங்கும். இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்குன்னு நிறைய பணத்தை செலவு செஞ்சுருப்பீங்க. உங்களுடைய சேமிப்புகளை எல்லாமே தொலைச்சிருப்பீங்க. அதுவெல்லாம் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தகுதிக்கேற்ப ஒரு வேலை கிடைச்சிருக்காது. ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு குடும்ப கஷ்டத்துக்காக ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு உங்கள் மனசுக்கு பிடிச்ச நிறைய வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வேலையில் நீங்கள் சேர போகிறீங்க. புதிதாக சேரக்கூடிய வேலையில் பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய தனித்திறமைகளால் முன்னுக்கு வருவீங்க. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா திருமணத்தில் நிறைய பிரச்சனைகளையும் சிக்கலையும் சந்தித்து வந்திருப்பீங்க. குறிப்பாக பெண்களுக்கு ஒரு வகையில் திருமணமானாலும் ஆண்களுக்கு திருமணம் ஆவதில் நிறைய தடைகள் எல்லாமே இருந்திருக்கும். சொந்த வீடு இல்லை, சொந்த வீடு இருந்தாலும் சொத்து இல்லை, அரசு வேலை இல்லை, ஜாதகம் சரியில்லை, பெற்றோர்கள் சரியில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்களது திருமணமானது தள்ளி தள்ளி போயிட்டு இருந்திருக்கும். உங்களுடைய நல்ல குணம் மற்றும் குலதெய்வத்தின் அருளால் 3 மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல திருமண வரன் அமையும். நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அழகான வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைவாங்க. நீண்ட காலமாக காதலிச்சுட்டு இருந்தவங்க திருமணத்தை பற்றி பேசும்போது பெற்றோர்கள் காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. வேறு ஜாதியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, நல்ல குடும்பமாக இல்லை, வசதியாக இல்லை அப்படின்னு ஏதாவது சில காரணங்களை சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய மன உறுதி மற்றும் உண்மையான அன்பின் காரணமாக பெற்றோர்கள் சம்மதத்தோட நீங்கள் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்காக சில கடினமான முடிவுகளையும் பெரிய முயற்சிகளையும் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதே நேரத்தில் வாழ்க்கை துணையை இழந்தவங்க 2வதாக திருமணம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மனக்குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாருக்கும் வாழ்க்கை துணை அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். சுற்றி இருக்கிறவங்க தப்பாக சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க அப்படின்னு நினைக்காம உங்களுக்கு தெளிவான புரிதல் மற்றும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா 2வது திருமணத்திற்கு முயற்சி செய்யும் பொழுது அதுவும் உங்களுக்கு நல்லபடியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் புதிய உறவுகள் உங்களுடைய மனைவியாகவோ காதலியாகவோ அல்லது நண்பர்களாகவோ இந்த வருடத்தில் வரப்போகிறாங்க. அவங்க மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்கும். அதிலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப விஷயங்களில் தலையிட்டு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய குடும்ப உறவுகள் யார் யார் அப்படிங்கிறத உங்கள் வாழ்க்கை துணை முழுசாக புரிஞ்சுக்குவாங்க. அதற்கு பிறகு உங்களுடைய விஷயங்களில் அவங்களுடைய தலையீடு என்றைக்குமே இருக்காது. அவங்க செய்த தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பாங்க, உங்களை விட்டு விலகியும் போவாங்க. இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளே உங்களுக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது முழுசாக கிடைக்கும். சகல செல்வ வளங்கள் எல்லாமே நீங்கள் அனுபவிப்பீங்க. இதுவெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா, எனக்கு முழுசாக கிடைக்குமா அப்படின்னு கேள்விக்குறியோடு இருக்காதீங்க. முழுசாக நம்புங்க.
உங்களுடைய நம்பிக்கையும் நீங்கள் செயல்படக்கூடிய விதமும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்க போகுது. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.